திரைத்துறை அழியும் நிலையில் உள்ளது. எப்படி வாரிசு அரசியல் அழியும் நிலையில் உள்ளதோ, இப்போ வாரிசு அரசியல் ஒழிந்து போனதோ, வடக்கே வாரிசு அரசியல் ஒழிந்தது, அதேபோல் இப்பொழுது தான் அவருடைய மகனை கொண்டு வருகிறார் திரைத்துறைக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வெப்சீரியலில் இப்போ 2-3 பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு படம் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய பேட்டியில் கூட ஒரு இழிவாக அந்த பபிள் கம் போட்டுக்கின்னு ஒரு மாதிரி பேட்டிலாம் கொடுத்துருந்தார். அது ரொம்ப அதுக்கு அவரே மன்னிப்பு கேட்டார். அவரும் ஒரு வகையில் இதுக்கு காரணம் இந்த மாணவர்களுடைய செயலுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் இந்த நடித்த படம்லாம் ரத்த கலரியாக இருக்கும். விஜய் சேதுபதி முதல்ல அவரும் திருத்திக்கணும். அதுக்கப்புறம் அவர் இன்றைக்கி நாட்டுக்கு கருத்து சொல்ல வரணும். அதனால் திரைத்துறையில் இன்றைக்கி எந்த ஒரு நடிகருக்கும் வாய்ப்பு இல்லாமல் பெரிய பட்ஜெட் படம் மட்டும்தான் இன்றைக்கி சினிமா வாழுது. சொல்லப்போனால் சின்ன பட்ஜெட் படம்லாம் தேட்டர் கிடைக்காம இன்றைக்கி ஒரு டைரக்டரே சொல்லியிருக்காரு, பிவிஆரில் எங்களுக்கு திரையரங்கம் கொடுக்கல, 25 தேட்டர் தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பிறந்து தமிழ் தேசியத்துக்கோசம் நாங்கள் பாடுபட்டு ஒன்றுமே எங்களுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் அவங்களே அந்த இந்த திராவிட முற்போக்கு சிந்தனைவாதிகளே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் திரைத்துறை இனி வாழணும்னா வேறு வழி இல்லை. இருக்கிற நடிகருங்க நாட்டுக்கு தேவையானதை நல்லது பேசினா மட்டும்தான் திரைத்துறை வாழும். இல்லைன்னா நானும் ஒரு நடிகர், நீங்களும் ஒரு நடிகர் மாரி இப்போ எல்லாமே ரீல்ஸ் பண்ணி அவங்கவுங்க ரீல்ஸ் பண்ணி போட்டு எல்லாருமே நடிக்கிறாங்க. அதனால் நீங்கள் தான் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாக்கெட்டில் ஒரு கேமரா இருந்தால் போதும், மியூசிக் எடுத்து நானும் நடிச்சுட்டு போயிடலாம். அதை பார்க்குறதுக்கும் ஒரு மக்கள் இருக்கிறாங்க.